சௌந்தரிய லஹரி. ஸ்ரீதேவி பூஜை மகிமை. 5வது ஸ்லோகம். ஹரிஸ்த்வாம் ஆராத்ய ஹரிஸ்த்வாம் ஆராத்ய பிரணதஜன பிரணதஜன சௌபாக்ய சௌபாக்ய ஜனனி ஜனனி புராணாரி பூத்வா புராணாரி பூத்வா புரரிபுமபி புரரிபுமபி சோபமனயத் சோபமனயத் மரோபித்வாம் மரோபித்வாம் தத்வா தத்வா ரதிநயன ரதிநயன லேயேன வபுஷா லேயேன வபுஷா முனீனாமப்யந்தி முனீனாமப்யந்தி பிரபவதிஹ பிரபவதிஹ மோஹாய மோஹாய மஹத மஹத ஹரிஸ்த்வாம் ஹரிஸ்த்வாம் ஆராத்ய ஆராத்ய பிரணத பிரணத ஜன ஜன சௌபாக்ய ஜனனி சௌபாக்ய ஜனனி புராணாரி பூத்வா புராணாரி பூத்வா புரரிபு புரரிபுமபி புரரிபுமபி சோபம் மனயத் சோபம் அனயத் ஸ்மரோபித்வாம் ஸ்மரோபித்வாம் दत्वा दत्वा रतिनयन
நயன ரதி நயன லேயேன வபுஷா லேயேன வபுஷா முனீனாமப்யந்தः मुनीनामभ्यन्तः प्रभवतिः प्रभवतिः मोहाय मोहाय महतः महतः சௌந்தர்யலஹரியில் இது 5வது பாடல். சௌந்தர்யலஹரி அப்படின்றத ஆதி பராசக்தியினுடைய அழகையும் கருணையையும் அன்பையும் எல்லாத்தையும் வர்ணித்து பாடுற அழகான பாடல் இது. ஒரு பாடல் தொகுப்பு. லஹரி அப்படின்னா தொகுப்பு, பாடல் தொகுப்பு. ஆதிசங்கர பகவத்பாதாள் பண்ணியிருக்கிறது. திருவடியிலிருந்து திருமுடி வரையிலும் அழகாக அந்த அம்மாவை வர்ணித்து பாடியிருக்கார். இந்த சௌந்தரிய லஹரி நம்ம உடலுக்கு எக்கச்சக்கமான ஆரோக்கியத்தை கொடுக்கும், அழகாக கொடுக்கும். அழகுன்னு என்ன உண்மையில் ரொம்ப கிளியாட்டம் சொப்பாக இருக்கிறது மட்டும் அழகு இல்லை, ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? ஆரோக்கியம்தான் அழகு. அந்த ஆரோக்கியத்தை இந்த சௌந்தரிய லஹரி மாத்தா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பாங்கிறது உறுதியும் உறுதி. இந்த ஸ்லோகம் நமக்கு ஸ்ரீ தேவி பூஜையினுடைய மகிமை. இந்த ஸ்லோகம் சொன்னாக்க இதனுடைய பலன் என்னென்னா அனைவரையும் வசீகரிக்கும். வசீகரிக்கும் அப்படின்றது இப்போ அம்பாளை நம்ம கோவில் பார்த்தோமா இல்லை, எல்லோரும் அம்பாளை பார்த்து அப்படியே சந்தோஷமாக விரும்பிச்சு அப்படியே ஆனந்தம் நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பற்றின ஒரு நல்ல ஒரு மதிப்பு பிரத்தியாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இது இந்த ஸ்லோகத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 8 நாட்கள் பாடணும். 8 நாட்கள் பாடினாக்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள், மாமியார் மருமகள், மாமனார் மருமகன், இன்னும் அமைச்சினார் ஒருபடி இப்படிலாம் இருக்கும் இல்லையா? கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா? சில சமயம் அதெல்லாம் நீங்கும், ஒற்றுமை ஏற்படும், எல்லாருக்கும் நம்மளை நல்ல விதத்தில் பிடிக்கும். அதனால் இந்த ஸ்லோகத்தை நம்ம வெண்பொங்கல் பண்ணி தாயாருக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்குது. நம்மளால் முடிஞ்சதை பண்ணி கூட நம்ம இந்த அம்பாளை நம்ம பூஜை பண்ணிட்டு வரலாம். இந்த சௌந்தர்ய லஹரி புஸ்தகத்தில் 3000 தரம் வெண்பொங்கல் தான், தேன் சக்கரை பொங்கல் தான் இப்படின்னு போட்டிருக்குல்ல, அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது இல்லை. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பானது. இப்படி முடியாட்டா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அம்மா தாயே காப்பாற்று காப்பாற்று, நானும் இருக்கேன் என்னையும் காப்பாற்று, என்னையும் நன்னா வைமா அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? சாதாரணமாக ஒரு குழந்தை 4 குழந்தைக்கு தோசை வாத்து போட்டா கூட மா எனக்கு 100 தோசை மா நீ கூப்பிட்ற குழந்தை அம்மா டக்குன்னு திரும்பி பார்ப்பேன். மீதி குழந்தைகளும் அம்மா தோசை வாத்து போட்டுன்னு தான் இருப்பா. அம்மா அப்படின்னு கூப்பிட்ற குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் என்னடா செல்லும், இன்னும் கொஞ்சம் வாத்சல்யமாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய பக்தி தான் அந்த தாயாரை இன்னும் கொஞ்சம் கிட்டக்கவே வர வைக்கும். அம்மாவுடைய அன்பு எப்பவுமே நமக்கு இருக்குன்னாலும் நம்மளுடைய பக்தியினால் நம்ம பாடும்பொழுது அந்த தாயார் அப்படியே வந்துடுவாள். அதனால் நம்ம சந்தோஷமாக இந்த சௌந்தர்ய லஹரியை பாடி நல்ல பலன்களெல்லாம் நம்ம பெறலாம். நான் முதல் தரம் ஹரிஸ்வாமாராத்ய அப்படின்னு பாடும்போது கவனிச்சுக்கோங்க. 2வது தரம் ஹரிஸ்வாமாராத்யன் 2வது தரம் பாடணும் இல்லையா? அப்போ என் கூடவே பாடிண்டே வாங்க. ரொம்ப நல்லா எல்லாருக்கும் இதெல்லாம் வரும். எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம், சரஸ்வதி கடாட்சம், பார்வதி கடாட்சம், பராசக்தி கடாட்சம்லாம் நிச்சயமாக இருக்குது. அதனால் எல்லோரும் இதெல்லாம் கற்றுக்கோங்க. சந்தோஷமாக நம்ம எல்லோரும் இதெல்லாம் கற்றுட்டு யோகமெல்லாம் சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.
வணக்கம்.